தவக்காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 5 அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 47 வரை. யோவான் நற்செய்தி 5வது பிரிவு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நேற்று வாசித்தது முதல் பகுதி. அதிலே இயேசு தந்தையும் நானும் ஒன்றானவர்கள் என்று கூறினார். இதற்கு யூதர்கள், நீர் கடவுளுக்கு இணையானவர் என்பதற்கு சாட்சியம் என்ன என்று கேட்டனர். இதுவே இந்த 5வது பிரிவின் 2ஆம் பகுதியாகும். சாட்சி, சாட்சியம் என்று இன்றைய நற்செய்தியில் பலமுறை நாம் கேட்கலாம். ருடால்ஃப் ஷெனாக்கன்பர்க் என்ற ஜெர்மானிய இறையியலாளர், யூத நீதித்துறை சாட்சிகளின் அடிப்படையிலானது என்று சொல்லுகிறார். யூத சட்ட நடைமுறை குற்றவாளியை விசாரிப்பதில் கவனம் செலுத்துவதில்லை, மாறாக சாட்சிகளை விசாரிப்பதில் மிகுந்த அக்கறை கொள்கிறது என்கிறார். இணைச்சட்டம் 19:15 ஒருவனுடைய எந்த குற்றத்தையும் பாவச் செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்குமூலம் போதாது, 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை அது உறுதி செய்ய வேண்டும். யோவான் 8:13 உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், சான்று செல்லாது என்று யூதர்கள் கூறுகின்றார்கள். எனவே குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலத்தை சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டம் சொல்லுகிறது. இயேசு தந்தையின் சாட்சியத்தை அளிக்கிறார். ஜீசஸ் ஆன் ட்ரையல் என்ற புத்தகத்தை எழுதிய ஏஇ ஹாவி பின்வரும் கூற்றை கூறுகிறார். ஒரே ஒரு சாட்சியம்தான் ஒரு பிரச்சனைக்கு இருக்கின்ற நிலையில் நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம். எதன் அடிப்படையில் என்றால், கடவுள் மேல் அவன் உறுதிமொழி எடுக்க வேண்டும். தொடக்கநூல் 31:50 நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ, அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை, எனினும் உமக்கும் எமக்கும் இடையே கடவுளே சாட்சி. எனவே கடவுள் மேல் உறுதிமொழி எடுத்து பொய் சொல்பவன் தண்டிக்கப்படுவான் என்பது யூதர்களின் நம்பிக்கை. இயேசு ஒரு சாட்சியத்திற்கு பதிலாக 3 சாட்சியத்தை தருகிறார். அதிலே தன்னுடைய தந்தையினுடைய சாட்சியத்தையும் குறிப்பிடுகிறார். வசனம் 31 முதல் சாட்சி நான் என்கிறார். ஆனால் அவர்கள், உம்முடைய சான்று எடுபடாது. இயேசு எத்தனையோ வல்லச் செயல்களை செய்தார், அந்த சான்று மட்டுமே போதும், ஆனால் அதை செல்லாது என்கிறார்கள். 2வது சாட்சி இயேசு சொல்வது திருமுழுக்கு யோவான். அவர் ஒரு இறைவாக்கினர். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்கிறார். எனவே எரிந்து சுடர்விடும் விளக்கு திருமுழுக்கு யோவான். ஒளி நான் தான் என்கிறார். என்னை குறித்துதான் திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று என்னை சுட்டிக்காட்டினார், ஆனால் நீங்கள் அதனை நம்பவில்லை. எனவே அவருடைய சான்றையும் நீங்கள் ஏற்காமல் இருக்கிறீர்கள். 3வது சாட்சியம் தன்னுடைய தந்தை. முதலில் இயேசுவின் செயல்களை வைத்து சான்று கூறுகிறார். 36வது வசனம் பெத்சைதா குள அருகில் 38 ஆண்டுகள் நோயிற்று இருந்தவனை குணப்படுத்தினார். 2வது 37வது வசனம் தந்தையின் குரல் வழியாக சான்று பகர்கிறார். திருமுழுக்கிலே தந்தை பேசினார். தோற்றமாற்ற அனுபவத்திலே தந்தை பேசினார். மக்கள் கூட்டமாக இருந்தபோது யோவான் 12:28-30 நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் கடவுள் பேசினார். உம் பெயரை மாட்சிப்படுத்தும், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று கடவுள் சொன்னார். ஆனால் அதையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். பிறகு 39வது வசனம் இறைவார்த்தை
பழைய ஏற்பாட்டு மெசியாவை பற்றி குறிக்கிறது. சட்டத்தையும் இறைவாக்கு நூல்களும் என்னை பற்றி கூறுகின்றன. ஆனால் நீங்கள் அந்த சான்றையும் ஏற்காமல் இருக்கிறீர்கள். இவர்கள் ஏற்காமல் இருப்பதற்கு இருந்த காரணம் என்ன? 1, முதலில் கடவுளின் அன்பு அவர்களிடம் இல்லை. 2, மனித புகழ்ச்சியின் பின்னால் அலைந்து திரிந்தனர். 3, புனித நூல்களுக்கு தப்பறையான விளக்கம் கொடுத்தனர். 4, மோசேவின் மீதும் இறைவாக்கினர் மீதும் நம்பிக்கையை இழந்தனர். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கின்ற செய்தி, நாம் இயேசுவை நம்புகிறோமா? இறை வார்த்தையை நம்புகிறோமா? இயேசு நமது மீட்பர் என்று நம்புகிறோமா என்பதை சிந்திப்போம். ஆமீன்.